நம்ம வீட்டில் பாருங்கள் கோழி குஞ்சு பொரிச்சிருக்குங்க. எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ப்ராப்பராக மண் போட்டு கறிக்கொட்டை போட்டு மிளகாய் போட்டு அந்த மாதிரி அந்த சட்டியில் வச்சா தான் கோழி வந்து ப்ராப்பராக குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வினோமா பாருங்கள், மண் தான் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே டவல் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே முட்டைகளை வச்சு அது மேலே கொஞ்சம் எறும்பு பொடியை தூவி அடகாக்க வச்சுட்டாங்க. நம்ம கோழி பார்த்திங்கன்னா 18 நாளில் குஞ்சு பொரிச்சிருச்சுங்க. நேற்று நைட்லேருந்தே அது குஞ்சு பொரிக்க துவங்கிடுச்சு. இன்றைக்கி 18வது நாள். எல்லா குஞ்சுமே பொரிச்சிருச்சு. 13 முட்டை வச்சாங்க. 13 முட்டையுமே குஞ்சு பொரிச்சிருச்சுங்க. கோழி எவ்வளோ அருமையான கோழி பார்த்திங்களா. நம்ம வீட்டில் எப்போயுமே குஞ்சு பொரிக்குதுங்க. நம்ம பரம்பரையாக கோழி குஞ்செல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ வெள்ளை குஞ்சு, கலர் குஞ்சு நல்லா இருக்குங்க. மஞ்சள் கலர், கருப்பு கலர். எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டில் கோழி குஞ்சுகள் பறக்கிறது கொஞ்ச நாளாகவே பிறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம லவ் பேர்ட்ஸும் வச்சுருக்கோம். லவ் பேர்ட்ஸும் நம்ம வீட்டில் குஞ்சு பொரிப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் 2 பேர், எங்கள் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த கோழி குஞ்சுகள், நாய், லவ் பேர்ட்ஸு எல்லாம் செடிகள் இதெல்லாம் நாங்கள் வளர்க்குறது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். கோழி குஞ்சுகளுக்கு முதல் நாள் உணவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை அரிசியையும் மஞ்சப்பொடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வச்சுருக்கோம். தண்ணி வைப்போம். இதை சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு நாங்கள் இப்படியே அடைச்சே வச்சுருவோங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நாங்கள் வெளியே விடுவோம். அதுவும் கேட்டுக்கு வெளியெல்லாம் விட மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்குவோம். ஏன்னா வெளியில் போனால் கழுகு, காக்காயெல்லாம் பிடிச்சிட்டு போயிருங்க. நாய் கூட பிடிச்சிட்டு போயிருங்க. அதனால தாங்க.